இந்த மேராஜ் என்ற விண்ணுலக பயணத்தை எப்பொழுது அவர்களை அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றான். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்துல பரவலாக என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ரஜபு மாதம் 27ஆம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்க. அப்படிதான் எல்லா பள்ளிவாசல்கள்லயும் மேராஜ் இரவு உண்டு பயான்கள் நடக்கும். காலண்டர்கள்ல மேராஜ் இரவு உண்டு ரஜபு மாசம் 27ஆம் நாள போட்டிருப்பாங்க. இந்த மேராஜை ஒட்டி நோன்பு மற்ற விசேஷங்களை எல்லாம் சிறப்பு தொழுகைகளை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஆனா மேராஜ் நடந்தது என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கே தவிர அது எந்த மாதம் நடந்தது என்பதுல திட்டவட்டமான ஒரு கருத்து கிடையாது. அது அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லல. சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள்லயும் வருஷம் மாசம் கிடைக்கல. அதனால என்ன இருக்குன்னு கேட்டா, இது சம்பந்தமா 10 அபிப்பிராயங்களை சொல்றாங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள் எது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. மேராஜ்னு ஒரு நாளை கொண்டாடுறோமே, அது தப்பு. அந்த செய்திய நிகழ்ச்சியை நம்பணுங்கிறது நம்ம கடமை. அது எத்தனாம் தேதிங்கிறத நம்ம அல்லாஹ் ரசூல சொல்லாம நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப ரஜபு மாசம் பிற 27இல் மேராஜ் நடந்தது என்று சொல்ற அடிப்படையே தப்பு. இது பற்றி இப்னுல் ஜௌஸின்னு ஒரு பெரிய அறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மேராஜ் நடந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்படுறதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறார் அவர். இன்னொருத்தரை அபுர் ரபீ பின் சாலிம் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்துங்கிறார் அவர். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ராஹிம் அல் ஹர்பி என்பவர் ஹிஜ்ரத் போறதுக்கு 11 மாசத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறார். இப்னு அப்துல் பர்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிஜ்ரத் போறதுக்கு 1 வருஷம் 2 மாசம் இருக்கும்போது அப்படிங்கிறார் அவர். இப்னு பாரிஸ்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிஜ்ரத் போறதுக்கு 1 வருஷமும் 3 மாசமும் அப்படிங்கிறாரு அவர். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தப்ரி பைஹகி இவங்க எல்லாம் 1 வருஷமும் 5 மாசமும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்னு சாது அபு சபுரா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்னுல் அசீர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிஜ்ரத் போறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. மேராஜ் என்ற சம்பவத்துல எல்லாரும் ஒரே கருத்துல சொல்றாங்க. அது எப்ப நடந்தது என்பதுல இப்படி 10 கருத்து வருமா? 10 கருத்து வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது பற்றி ஹதீஸ்ல இல்லன்னு அர்த்தம். இவங்களா ஊகிச்சுக்கிட்டு 6 மாசம் இருக்கலாம் 8 மாசம் இருக்கலாம்ங்கறா அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால இது எந்த அறிவிப்பையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது. எது ஒன்றுக்கு நமக்கு தெளிவான இல்மு இல்லையோ அது விஷயத்தில் ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் நமக்கு என்ன சொல்றான்? திட்டவட்டமான அறிவு இல்லாத செய்திகளை நீ பின்பற்றாதே. அதனால நம்ம எப்ப இது நடந்தது என்று கேட்டால் அது பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொல்லவில்லை. 27 வரைக்கும் தேதி வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி விழா கொண்டாடணும். மேராஜுக்கு நோன்பு வேற. நோன்புண்டு ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த தேதியில சந்தேகம் வராத. கரெக்டா வருஷம் நோன்பு வச்சிட்டு இருப்பாங்களே கண்டினியூவா. அப்ப நோன்பு வைக்கிறத 27ல ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சு அப்படி ஒரு சுன்னத்தை ஆக்கிட்டு போயிருந்தாங்கன்னா 10 கருத்து வந்திருக்காது. அப்ப இந்த 27 என்று இவங்க தீர்மானிச்சு இருப்பதே பொய்ங்கிறது விளங்குது. இது மேராஜை பற்றி உள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்.